நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த அடிப்படையில் நாம் பேசக்கூடிய மிக முக்கிய தலைப்பு ஞானசேகரன் குற்றவாளி, நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு, அந்த சாரை தப்பிக்க வைத்ததா விளம்பர அரசு என்று தலைப்பில் பேச போகிறோம். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு நடந்த பயங்கர கொடூரமான பாலியல் சீண்டல்கள், இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் உருவெடுத்தது. இந்த விவகாரம் வந்தவுடன் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி முதல் நிகழ்ச்சியை நாம் நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு வலிமையான கருத்தை வைத்தார். சில விடயங்கள் நமக்கு மறந்து விடாது. அது என்ன என்பதென்றால், திமுக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தார். உண்மையில் இது போன்ற அபாயகரமான மக்களை பதபதைக்கும் செய்தியில் அரசு ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு பாகுபாடு இல்லாமல் யாரையும் தப்புவிக்க வைத்து விடக்கூடாது என்ற கருத்தை அவர் வைத்தார். மறுபடியும் சொல்கிறேன், சசிகலா அம்மையாருடைய அந்த கருத்து, அரசு தப்பித்தவறி கூட யாருக்கும் சகாயம் செய்து அவருக்கு ஆதரவாக தப்புவிக்க வைத்து விடக்கூடாது என்ற கருத்தை அவர் வலியுறுத்தினார். 5 மாதத்திலே இன்றைக்கு அதனுடைய தீர்ப்புகள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதற்கான என்ன தண்டனை என்பது வரப்போகிறது. 12 அவர் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல தகவல்களோடு நாம் பேசியிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்கு நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் செங்கை பத்மநாபன் அவர்கள் எம்மிடத்திலே வாங்க சார். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், அரசியல் விமர்சகராக திரு சரவண பெருமாள் அவர்கள், எம்மிடத்தில் பெண்ணிய அடிப்படையில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கும் அன்பு சகோதரி சுபா சதீஷ்குமார். சுபா வணக்கம். சுபா, இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பெண்ணாக முதல்ல உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன். இந்த ஞானசேகரத்தினுடைய குற்றவாளியாக இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய அதிரடி தீர்ப்பை ஒரு பெண்ணிய ஆர்வலராக உங்களின் பார்வை சுபா. சார், இது ஞானசேகரன் இந்த வழக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல தொடங்கிய போதே நம்ம இந்த டிபேட்டை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும் சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தொடர்ந்து நம்ம அறிவுறுத்தினோம், அந்த பெண் அந்த இடத்துல போனது தவறாக இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் கூட அவருக்கு எப்படி தைரியம் வந்தது, அவர் ரெகுலரா அங்க வந்துட்டு போயிட்டு இருக்காரா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம முன் வச்சோம். ஏன்னா அங்க பெரிய ஓட்டம் இருக்குங்கிறாங்க, அவர் ரெகுலரா அங்க வருவாருன்னாங்க, எப்படி பல்கலைக்கழகங்கள்ல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாம போச்சு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சோம். அவர் மேல ஆல்ரெடி குற்றச்சாட்டு இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அங்கேருந்து அவர் ஒருத்தருக்கு கால் பண்ணியிருக்காருங்கிறதையும் பார்த்தோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவங்க அந்த இடத்துல அந்த டவரே இல்ல, அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுன்னு நம்ம போலீஸ்காரங்க சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுக்கு உடனே இந்த விஷயம் தமிழக அப்போதைய பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்கும் போதே அவசரமாக அப்போதைய சென்னை ஆணையர் கமிஷனர் ஒரு பேட்டி கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். ஆனா அவர் அப்படி சொல்லக்கூடாது, குற்றவாளி இவர் தான் அப்படிங்கிற தீர்ப்பு அந்த இடத்துல முன்மொழியப்பட்டது முன்பாகவே, அதாவது எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே இவர் தான் குற்றவாளி, ஒரே ஒரு குற்றவாளி தான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து அதிமுக யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை முன்னெடுத்து மக்களிடையே பெரிய போராட்டத்தை முன்வச்சதையும் பார்த்தோம். ஏப்ரல் 23 முதல் டெய்லி பேசிஸ்ல இதை விசாரணையை நடத்திருக்காங்க. 29 சாட்சியம் விசாரிக்கப்பட்டிருக்கு, 75 சான்று ஆவணங்கள் பெறப்பட்டிருக்கு. இவர் மேல இருக்கும் 14 குற்றச்சாட்டுகளும், அதாவது அன்னைக்கு நம்ம பேசணும் இல்லைங்களா, இவர் முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, ரெகுலரா பண்ணாம இருக்கிற அவர் அந்த இடத்துக்கு போகாம அவருக்கு அந்த வழி தெரியாதுன்னு சொல்லிட்டு 14 குற்றச்சாட்டுகள் இவர் மேல இருக்கிறது நிரூபணமாக்கிருக்கு. ஆனால் அதற்கு பிறகு இவர் சம்பந்தப்பட்ட இவர் கட்சியை சார்ந்தவர், பின்புலத்தை பெற்றவர், அவர் அமைச்சர் கூட நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற புகைப்படங்கள் எல்லாம் வெளியில வந்த போது கூட யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்று வரை ஒரு விடை தெரியாத கேள்விதான் சார் நம்ம கிட்ட தாங்கி நிற்கிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த அன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் அந்த பொண்ணு அந்த நேரத்துல அந்த இடத்துல வரணும், ஏன் தனியா சந்திக்கணும் அந்த பையனை அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க. இவ்வளவு தூரம் ஒரு மாற்றம் பெற்ற சமூகம், பெண்ணியம் பேசும் இதே கட்சிக்காரர்களே கூட நிறைய இடத்துல நம்ம நிறைய ஊடக விவாதத்துல பேசியதை பார்க்க முடிந்தது. ஆனால் உண்மை என்னன்னா, இங்க என்ன மாதிரியான ஒரு அதிகாரம் எல்லோருக்கும் இருக்கும் என்றால், ஒருவர் குற்றம் செய்யலாம்,
நீங்க வந்து ஒரு சமூக பின்புலனோ இல்லைன்னா ஒரு கட்சி அடிப்படையாக இருக்கீங்களோ ஈஸியா வெளியில போயிடலாம். அதுதான் இன்னைக்கு சின்னம்மா வந்து ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி சார்ந்த பின்புலன் இருப்பது அப்படிங்கறதுனாலயே எந்தவித டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம இதை அணுகணும் அப்படிங்கிற அரசியல் கட்சி இருந்தா அந்த டிஸ்கிரிமினேஷன் அவங்க ஈஸியா வெளியில போயிடலாங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் அவங்க இதுக்கு சொல்லியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த வழக்குல வந்து முறையா விசாரிக்கப்படாமலேயே ஆணையர் அவசரமாக இந்த வழக்குல இவர்தான் குற்றவாளின்னு சொன்னது முதல்ல தப்பா பார்க்கப்பட்டது. அதுக்கு கூட நீதிமன்றம் வந்து அப்படியே சொன்னாங்க, இந்த ஆணையர் மேல நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும் போது தமிழக மாநில அரசு வந்து ஆணையர் மேல இருக்கிற நடவடிக்கையை மட்டும் நீங்க எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அகைன்ஸ்டா மேல்முறையீடு செஞ்சதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த கேஸ்ல ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாமே அவசரமா அணுகியிருக்காங்களோ. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல கடந்த 6 வருஷமா விசாரணை நடைபெற்று இன்று தீர்ப்பு வந்த நிலையில் 2026 தேர்தலை முன்னோக்கி நடக்கும் போது எங்க அதிமுக ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க அவசரமா அந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்களோ, இல்ல அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதே தெரியாத கேள்வியாகவே மக்கள் மறந்து போயிடுவாங்க. ஏன்னா யார் அந்த தம்பிங்கிற கேள்வி இப்ப முன்னாடி வந்துருச்சு இல்லைங்களா, அதனால யார் அந்த சாருங்கிற கேள்வியை மக்கள் மறந்துடட்டும், இல்லைன்னா அந்த சாரை நம்ம காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவசரமா தீர்ப்பு வழங்கியிருக்காங்களோ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்த பார்க்க வேண்டியதாக கொடுத்த போது சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், தீர்ப்பு கொடுத்த போது அவர் கதறி அழுதறியும் நம்மால் காண முடித்தது. எனக்கு அம்மா இருக்காங்க, வயசான அம்மா இருக்காங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, எனக்கு கடன் நிறைய இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்பா ஞானசேகரா, உன்ன மாதிரி நிறைய ஞானசேகரன் இருக்கிறாங்க. சொல்லிக் கொள்வது என்னவென்றால், உங்களை பெற்றவனும் ஒரு தாய் தான். உங்ககிட்ட எய்தாப்புல ஒரு அகலையா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பெண்ணும் ஒரு தாய் தான். அதனால அன்றைக்கு நீங்கள் உங்கள் தாயை மனதில் நிறைத்திருந்தால் இந்த பெண்ணை நீங்க தொட்டிருப்பீங்களா, உங்க குழந்தைய நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருப்பீங்களா? அன்று உங்களுக்கு வந்த தைரியம் இன்று உங்களுக்கு தண்டனை கொடுக்கும் போது அதை ஏன் ஒப்புக்கொள்ள வர மறுக்கிறது அப்படிங்கிற கேள்வி இந்த ஊடக விவாதங்கள் மூலமாக நிறைய ஞானசேகரன்களுக்கு வைக்க விரும்புறேன் சார். திரு பாக்கி நிறைய விஷயத்த சுபா வச்சிருந்தாங்க. இப்போ ரொம்ப அந்த தீர்ப்பு வந்த பிறகு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம்தான், 5 மாதத்தில் வந்துடுச்சுன்னு. ஆனால் கேள்வி எழுப்பும் இடத்துல தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதில் குறிப்பாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மிக முக்கியமான கருத்தை வைத்திருக்கிறார். எல்லாருடைய மையப்புள்ளியாக ஒரு கருத்து இருக்கிறதுனா, இது ஒரு தனி மனிதன் செய்த தவறாக தெரியவில்லை, இதற்கு பின்னால் பல கூட்டு கள்ளர்கள், களவாணிகள், பாலியல் வக்கிரம அதிகார மையங்கள் இருக்கலாமோ என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. நடிகை குஷ்பு முன்னாள் அவர்களும் வைத்திருக்கிறார்கள், டாக்டர் தமிழிசை அவர்களும் வைத்திருக்கிறார்கள், இன்னும் பிரதான எதிர்க்கட்சியெல்லாம் இந்த கருத்தை மையப்படுத்தி இருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீர்கள்? முதல் நாம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை வரவேற்கிறோம், அதை தாண்டி பொது புத்தியிலே ஒரு பார்வை வலிமையாகவும் ஆழமாகவும் பதிந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன். ஞானசேகரன் குற்றவாளி என்று மரியாதைக்குரிய நீதியரசர் ராஜலட்சுமி அம்மையார் தெரிவித்ததை வரவேற்கிறேன், நெஞ்சார பாராட்டுகிறேன். குறுகிய காலத்தில் விசாரித்து நடவடிக்கை எடுத்தார்கள், பாராட்டத்தக்க விஷயம். அதே சமயம் எனக்கு 8 கேள்விகள் தோன்றுகின்றன. என்னன்னா சார், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு நீண்ட காலம் விசாரித்தது, ரைட், தீர்ப்பு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இந்த தீர்ப்பில் 9 பேர் குற்றவாளிகள் என்று அறிவித்து சில மணி நேரத்துக்குள்ள குறுகிய காலத்தில் 9 பேருக்குமே தண்டனை அறிவிக்கப்பட்டது. அது எத்தகைய தண்டனை? சாகும் வரை சிறையில் இருத்தல் என்கிற அளவுக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. தண்டனைகள் சரியாக அமைந்தால்தான் குற்றங்கள் குறையும் என்பது பொதுவான கருத்து. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய பாயிண்ட்டுக்கு வர்றேன். அதாவது ஒரு சம்பவத்தில் நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கல, நானே ஒரு சாமானிய மனிதன், நான் குற்றம் செய்கிறேன் என்றால் எனக்கு இயல்பாக ஏற்படுகிற உளவியல் சிக்கல் ஒன்று. சமூகம் எதை செய்தாலுமே, நான் எதை செய்தாலும் கண்டுகொள்ளாது என்கிற ஒரு திமிர், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த தவறு இல்லை. மூன்றாவது, அப்படியே சிக்கிக் கொண்டாலும் என்னை காப்பாற்ற ஒரு சக்தி இருக்கிறது. இந்த விஷயத்தில் ஆட்சியாளர்கள் போன்ற அரசியல் பின்னணிகள் இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற துணிவு வந்தால் தான் இந்த தப்புகள்லாம் செய்வோம். ஆக இதில் நான் இதில் இந்த விஷயத்தில் அரசியல் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் எல்லா இந்த குற்றவாளிகள் அத்தனை பேருமே ஏதாவது ஒரு கட்சியை சொல்லிடுவாங்க.
அந்த அந்த ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவராக இருப்பதாலோ கட்சியினோட ஆதரவு பெற்ற அந்த சூழல் இருக்குல்ல, இதையே அரசியல்வாதிகள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்களே தவிர சமூக பார்வையோடு பயன்படுத்தவில்லையே என்ற ஆதங்கத்தை நான் பதிவு செய்கிறேன். இப்போ பொள்ளாச்சி சம்பவத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ அதிமுக சம்மந்தப்பட்டவர் ஏதோ ஒரு சொன்னார். ஆனால் அதிமுக கட்சியிலேருந்து அவர் நீக்கப்பட்டார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் மட்டும் அந்த கட்சி மட்டும் இல்லை, வேறு சில கட்சிகளுக்கும் தொடர்பு, கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை. இப்போ அதில் இருந்தாங்க. பாக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளர், என்னோட சீனியர், நான் உங்கள்கிட்ட கேட்குறது, அவர்கள் அதிமுகவில் இருக்கலாம், பாஜகவில் இருக்கலாம், திமுக, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே இந்த விசாரணை குறித்தே ஒரு சந்தேகம் வருகிறது. கேள்வி அதுதான், எந்த கட்சிக்காரருங்கிறது தேவையில்லை. அதுதான் என்னோட 8 கேள்விகளை ஒன்று. நான் இந்த கேள்விகளை முதல்ல ஒவ்வொன்றா சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்திலும் சிசிடிவி வெளியெடுக்கப்படுகிறது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதுவும் நள்ளிரவெல்லாம் கிடையாது. ஐ திங்க் 9 மணி, மாலை 7:30 8 மணி. சார், இப்போ ஒரு காலேஜ் ஒரு 8 மணி 9 மணிக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கலாம், ஏதாவது ஒரு லேபு, ஈவினிங் காலேஜ், எத்தனையோ நிகழ்வுகளில் 8 9 மணி வாக்கில் சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கேமராவும் சரியா ஒரு கால பணி ஏன்ங்கிற ஒன்றாவது கேள்வி. அது ஒரு கேள்வி. குற்றம் சாட்டவர் மேலே முதல்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, விட்டுறாங்க. அப்புறம் அழுத்தம் வந்த பிறகுதான் 2வது முறை வர, அதாவது பொதுமக்களின், பத்திரிகையாளர்கள், சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் எல்லாரோட அரசியல் டிபேட், அதுக்கு பிறகுதான் அழைத்து கைது செய்கிறார்கள் 2. அப்புறம் அவர் மீது ஏற்கனவே இந்த வழக்கை விசாரிக்கும் போது வேறு சில வழக்குகளும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தெரியுது. ஆள் கடத்தல் மிகப்பெரிய சீரியஸ், மோசமான. 2வது கொள்ளை வழக்குகள். ஆள் கடத்தல் வந்து சாதாரண விஷயம் இல்லை சார். இன்னைக்கு பயங்கரவாத சம்பவம் உலக அளவில் இருக்கிற நேரத்தில் ஆள் கடத்தல் வந்து எந்த அளவு சீரியஸ் தெரியும். அது தொடர்பாக என்ன விசாரணை நடத்தப்பட்டது, என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டது, எந்த விவரம் நமக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் ஒருவேளை அறிவிலியாக இருக்கலாம், அது வேறு விஷயம். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானு சொல்கிறாங்க. எந்த கட்சியோ நமக்கு அது முக்கியம் இல்லை, இருப்பான் கண்டிப்பாக. என்ன யார் பின்னணி, என்ன தொடர்பு, ஆளுங்கட்சி எதுக்கு, அதெல்லாம் சொல்ல. அது குறித்து என்ன அரசு சாயத்தை கலர பேசல, இல்லை என்ன விசாரிச்சுட்டு இல்லைன்னு கூட சொல்லு. ஓகே, விசாரிக்கப்பட்டதா ஒன்று. ஒரு சாரோட பேசுனாங்க, அது யார் அந்த சார், அது கடைசி சார்னு இருக்காரா இல்லையா, எல்லாமே உறுதி செய்யப்படணும். கையில் மூடிட்டு இருக்கு, இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1000 சொல்லுவாங்க. கையை திறந்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன பிறகு தான் அது உறுதியாகும். ஆக அதை பற்றி ஒரு விரிவான தகவல் எதுவும் இல்லை. பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்கிறாங்க, நம்ம அதே சொன்னது ஏற்கனவே. இதில் வந்து அந்த அரசியல் தொடர்பாக இப்போ இந்த கேள்விகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. இந்த வழக்கை பற்றி நம்ம பேசணும். இன்னும் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். தேசிய மகளிர் ஆணையம் அந்த களத்தில் போய் நல்ல தீவிர விசாரணை பண்ணாங்க. அது தொடர்பாக என்ன முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியும். சரி, திரு செங்கி பத்மநாபன் சொல்லுங்க சார். திரு ஸ்டாலின் இன்றைக்கு தீர்ப்பு வந்தவுடன் சொன்னார், காவல்துறையை பாராட்டினார், எந்த குற்றவாளியும் தப்பிவிடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, அதோடு நிறுத்தலை, மலிவான எதிர்க்கட்சிகளினுடைய எண்ணத்தை தவிடுபொடியாக்கி உள்ளோம் அப்படிங்கிறார். தவிடுபொடியாக்கி உள்ளோம் என்றால் எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த கேள்விகள்லாம் இன்னும் தீர்ப்பு வந்த பிறகும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், குஷ்பு, நீங்கள், திரு பாக்கி, எல்லாருமே அந்த கேள்வியை பொதுக்களத்தில் எழுப்புகிறார்களே, அவசர கதியில் ஏன் எப்படி அரசு நடவடிக்கை எடுத்ததோ என்று சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். நீதிமன்றத்திற்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த நீதிமன்றத்தினுடைய துரிதமாக போனது காரணம், தாமாக முன்வந்து அவர்கள் புலனாய்வுக்கு, சிறப்பு புலனாய்வு துறைக்கு அதை மாற்றம் செய்தார்கள். இல்லை என்று சொன்னால் இந்த அளவுக்கு இது வந்திருக்குமான்றது தெரியாது. சகோதரர் பாக்கி சொன்னார், இந்த மாதிரி அவருங்க வந்து உடனே எஃப்ஐஆர் போடல, ஏறத்தாழ அவர் 48 மணி நேரம் கழித்து தான் எஃப்ஐஆராக போடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நீதி தேவை சார், ஆனால் அதிவேகத்தில் தேவையில்லை. டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் அ டினைடு ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க, ஏற்கிறேன். அதிவேக இல்லை, இந்த 5 மாதம் அதிவேகமாக இருந்தாலும் இந்த கேள்விகள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஞானசேகரனை வந்து மற்ற பாலியல் வழக்கோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அவனுக்கு அரபு நாடில் கல்லால் அடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இவனுக்கு தகுதி இருக்கு. இவனை அடிச்சு கொள்ற அளவுக்கு அவன் தப்பு பண்ணியிருக்கான். வேற விஷயம் இருந்தாலும் அவன் மனிதர்களுக்கு தான் அது நடக்கக்கூடாது, மனித விலங்குகளுக்கு அது செய்யறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த தண்டனையை கொஞ்சம், இப்போ ஜூன் 2ஆம் தேதி அவருக்கு தண்டனை வரப்போகுது. அந்த வரப்போது என்ன சொல்றாங்கன்னா 3 to 15 ஆண்டு காலம்
அவர் சிறை தண்டனை பெறுவதற்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 25-30 வழக்குகள் இன்னும் கிரிமினல் வழக்குகள்லாம் இருக்குது. அவர் ஆயுளுக்கும் சிறை தண்டனையில் தான் இருக்கணும். ஆனால் எந்த தப்பி தவறி கூட இந்த நபருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டால் அந்த தூக்கு தண்டனையை உடனடியாக நிறைவேற்றக்கூடாது. ஏன்னா இது ஞானசேகரன் மட்டும்தான் பண்ணணும். ஏனென்று சொன்னால் இது யார் அந்த சார்? எப்பவுமே ஒரு போதை வழக்கில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிறாங்க, பிடிக்கிறாங்க, ஆளே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க, அது கஞ்சா இருந்தது அப்படின்னு இருந்ததுன்னு சொல்லுவாங்க, அதை அழிப்பாங்க. அதனால் என்ன பிரயோஜனம்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதே நேரத்தில் இவங்க என்ன செய்யணும்? விற்றவன் யார், இவங்கிட்டேருந்து அது விற்றவங்க யார், அதை யார்கிட்டேருந்து அவன் வாங்கினான், அது மாதிரி வேருக்கு போனால் தான் குற்றங்கள் தவிர்க்கப்படும். அப்படி இல்லைன்னா 0.1, 0.2, 0.0 தொடரும். அதே போன்று இந்த இதில் யார் அந்த சார்? அவர் எடப்பாடி சார் அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டிருக்காரு. அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட திமுக நபர்களுடைய விசாரணைக்கு ஆட்படுத்தினார்களான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒரு சரியான கேள்வி. ஒரு சாமானிய மக்கள், ஒரு சாமானிய நபர்கள் ஒரு தவறு செய்தால் அவங்க குடும்பத்தையே அவங்க பரம்பரையை தூக்கி வந்து ஸ்டேஷனில் வச்சுருங்க. ஆனால் இவ்வளோ பெரிய குற்றத்துக்கு செஞ்சப்போ அது பெரிய பெரிய தலைகள்லாம் அவர் கூட புகைப்படம் எடுத்தவர்கள், உணவு அருந்தியவர்கள், அவர்கள்லாம் இருக்கும்போது அவர்களாம் விசாரணை செய்யாதது பெரிய. நீங்கள் சொன்னது நாம் பொதுவாக பேசுவோம். இந்த பெரிய பெரிய தலைகள் எல்லா கட்சிகளிடம் பிரதமர் கூட பணம் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு காரணம்னு சொல்லலை. ஆனால் இப்போ இந்த விவகாரத்தில் சென்னையில் பிரதானமான இதயம் பகுதியில் மாலை நேரத்தில் இப்படி சொல்லும்போது யார் அந்த சார் என்ற கேள்வி தொங்கித்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கமிஷனர் உடனே விசாரணை இல்லாமல், வழக்குகள் இல்லாமல், பதிவுகள் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் யாரும் இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படி இல்லை, அவசரப்படுவது நோக்கம், அவசரப்பட வேண்டிய நோக்கம் இல்லை. சரி, இவ்வளவு அவசரப்படுறாங்க இல்லையா? இப்போ ஒரு மார்த்தடிக்கிறார் இல்லையா? இந்த வழக்குக்கு இந்த அளவு துரிதமாக கொண்டு திமுகனுடைய வெற்றி, திமுகனுடைய செயல்பாடுன்னு சொல்றவர் ராணிப்பேட்டையில ஏன் செய்யல? அந்த தெய்வம் செய்கைன்னு தெய்வ செயல்னு ஒரு ரத்தனம் இருக்கான். அந்த பையன், அந்த மாணவி கிட்டத்தட்ட பல பெண்களை ஒரு வாரம் புலம்பிட்டு இருக்காங்க. ஏன் செய்யல? நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி திமுக காரன் யாரு கல்பிரிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு அரசு தலைமைக்கு போலீஸுக்கு கொடுக்காதா? சார், நீங்க அந்த இடத்துக்கே நீங்க போக வேண்டாம். மாட்டினவன், தப்பு செய்தவன் ரெட் ஹேண்டடா பிடித்த பிறகும் அவளை காப்பாற்ற முயற்சி செய்வது எதற்கு? இவர் திமுகவை அதிகமாக விமர்சனம் செய்கிறவர் சீமானுடைய நிர்வாகி செந்தில். அவருக்கு ஐடி நிறுவனத்தில் 3 பெண்கள் போய் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. 40 பெண்களை நாசம் பண்ணியிருக்காங்க அந்த செந்தில். அவர் சொல்லியிருக்காராம், எனக்கும் நீ இணங்கணும், நான் என் சார்ந்த கட்சியினுடைய தலைவர்கள் காண்பிக்கும் நபர்களுக்கும் நீ இணக்கமாக இருக்கணும்னு சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் போது அதை இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? ஒன்று, ஞானசேகரனுக்கு மட்டும்தான் பாலியல், மற்றவங்களாம் பாலியல் இல்லையா? ஏறத்தாழ 5 மாதத்தில் பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்த இந்த நிலையில் பல நூற்றுக்கணக்கான பாலியல் குற்றம் போஸ்கோ குற்றவாளிகள் இருக்கும்போது அதே நிலைமை அனைவருக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒரே நாளைக்கு 12 பாலியல் அத்துமீறல்கள் இந்த அளவில் இருக்கும்போது தயவு செய்து இதை நாம் பெருமையாக கொள்ளாமல் இதை மனதில் கொண்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கும் வண்ணம் திமுக அரசு மிகப்பெரிய அளவில் சட்டத்தையும் மற்றவற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சரணபெருமாள், நாம் இப்போ பொறுப்போட சில கேள்விகளை கேட்குறேன், கொஞ்சம் இங்கே கவனிங்க. இங்கே தான் கவனிக்கிறீங்க, நீங்கள் வேறு நிறைய திரட்டுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஞானசேகரன் மட்டுமில்லை, லட்சக்கணக்கான ஞானசேகரன்கள் எல்லா இடங்கள்லையும் மலை போல் குவிஞ்சிருக்கான். சூப்பர் மார்க்கெட்டில், பொது இடங்களில், ஐடி செக்டாரில், வழிபாட்டு தலங்களில், அரசியல் தலைமைகளில், மத சம்பிரதாய விவகாரத்தில், அரசு நிர்வாகங்களில். ஆனால் டாக்டர் தமிழிசையுடைய கருத்து ஒரு ரொம்ப சிறப்பாக அவர்கள் சொல்கிறாங்க. பல பெண்களை காமுகர்களால் பல இடங்களில் அநீதி செய்யப்படுகிறது. இது ஏதோ ஞானசேகர் வந்துச்சு பரபரப்பாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அதோடு நம்ம நிறுத்திவிடக்கூடாது. இதுக்கு என்ன தீர்வு என்று தான் கேட்குறேன். வறுமையினால் நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க, காலையில் 9 மணிக்கு பிள்ளைகள் போனால் சாயந்தரம் வருது, என்ன சம்பளம் கொடுத்துருவான்? 10,000 ரூபா 12,000 ரூபா. இதில் என்ன அட்ஜஸ்ட் பண்ணு, சினிமா துறை கேட்டு மாளாது கேவலப்பட்டு போய்விட்டது. இதுக்கு என்ன சார் தீர்வு? இப்போ நம்முடைய தாயும் பெண்,
என்னுடைய குழந்தையும் பெண், என்னுடைய மனைவியும் பெண். அப்போ அந்த இடத்துல பார்க்காம சமூகம் ரொம்ப வருத்தத்தோடு கேட்குறேன், ரொம்ப வருத்தத்தோடு இந்த கருத்துக்கு தீர்வு என்னன்னு சொல்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர் நெறியாளர் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வருத்தமான கருத்தை, அதாவது தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். ஏன்னா இது வருந்தத்தக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தீர்ப்பு பாக்கி சொல்லிட்டாரு, வரவேற்கத்தக்கது. முதலமைச்சர் அவரும் பாராட்டியிருக்காரு காவல்துறையினோட துரிதமான செயல். இது அங்கேயே ஒரு கான்ட்ரடிக்டரி ஃபேக்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, துரிதமாக செயல்பட்டு இந்த தீர்ப்பை விரைவாக முடிச்சிட்டாங்க அப்படின்றது. ஆனால் இனிஷியலாக போலீஸ் கிட்ட இருந்து எஸ்ஐடிக்கு ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸ் கிரேட்டர் சென்னை போலீஸ் என்கொயரி பண்ணலை. கிரேட்டர் சென்னை போலீஸ் என்கொயரி பண்ணமே சண்முகம் என்ற அந்த செக்ரட்டரி, டிஎம்கேவனோட செக்ரட்டரி தலையீடு பண்ணதாக தகவல்கள் இருக்குது. குறுக்கீடுகள் பண்ணி இதை எப்படியாவது தடுத்துடணும், ஞானசேகரனை விடுவிச்சிடணும் அப்படின்னு இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுதான் இன்றைக்கி பரபரப்பாக ஊடகங்களில் அதை தான் நான் நீங்கள் கேட்டப்போ உற்று நோக்கி கொண்டு இருந்தேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 170வது அந்த சைதை வட்டத்தில் கொடியேற்று இனிப்பு உணவு வழங்கல் அந்த இதை தான் கோ சண்முகம் அந்த இதை தான் முரசொலியிலே அறிக்கையாக வந்திருக்கு. அதில் கோடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன வருத்தத்தக்கக்கூடிய விஷயம்னா, எனக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு அந்த ஜஸ்டிஸ் ஐயா, ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஐயாவோட பேர் ஞாபகம் இல்லை. அதே ஜஸ்டிஸ் தான் 2 தீர்ப்பில் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு லஞ்ச வழக்கில் பார்த்தீங்கன்னா, உங்களை எப்படி இந்த இந்தியாவோட சட்ட திருத்தத்தை எப்படி கொண்டு வரணும்னா, சவுதியிலேயோ அல்லது மிடில் ஈஸ்டில் அரபிய நாடுகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு எந்த கைகள் லஞ்சம் வாங்குகிறதோ அந்த கைகள் துண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது. அது போன்ற சட்ட திருத்தம் இந்தியாவில் வரணுமா? அதே போன்று இதே பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டிருந்த போது பாலியல் வன்கொடுமைகள் நீங்கள் தடுப்பதற்கு அரசாங்கம் சமூக நீதி இதெல்லாம் வச்சுருக்கீங்க. சமூக நீதி டிபார்ட்மெண்ட்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதற்கான முன்னெடுப்புகள் என்ன? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில தான் நீங்கள் சொன்ன மாதிரி பல ஞானசேகரன்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஏன்னா இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 97-98 பீரியடில் ஹைகோர்ட், மைசூர் ஹைகோர்ட்டில் செக்ஷுவல் ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் வருது. அப்போ இருந்த சிஜேஐ கிட்ட பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்குறாங்க. உடனே இது நான் நீதித்துறையை கொச்சைப்படுத்துவதாகவோ இது அதுக்காக நான் சொல்ல, இந்த விஷயம் இருக்குது என்ன பாயிண்ட்டுன்றதை நான் சொல்லிக்கிறேன். அதை நான் நீதித்துறையை ரொம்ப நம்புகிறவன், நம்ம நீதியை நம்புகிறோம். இந்த நாட்டினுடைய இது யோக பூமி புண்ணியமும் இங்கே இருக்க சட்ட திருத்தங்களை நம்புகிறவன் நான். ஆனால் அந்த சிஜேஐ என்ன சொல்கிறேன்னா, நாங்களும் மனுஷன் தானே, ஏன் அது உங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிறியா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிறியா, இப்படியெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொண்டார்களே. ஆனால் இது போன்ற கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அது போன்று தான் நடந்து கொள்வார்கள் என்றது தான் உதாரணம். இது மேல்மட்ட தலைவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி ஏன்னா நானே காது கொடுத்து கேட்டிருக்கேன் 10ஆம் கிளாஸில். அப்போ நான் திமுகவில் போயிருந்தா நான் என்ன ஆகிருப்பேன்னு எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. அந்த மாதிரி ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதெல்லாம் காது கொடுத்து கேட்குறாங்க. ஜெயலலிதா அம்மையாரை அப்போ இப்போ இவங்க எப்படி புரட்சி தலைவன் பட்டம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு 89 அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு தேர்தல் பரப்புரையில் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அந்த தீப்பூரி ஆறுமுகம் போன்றவர்கள் மேடையில் பேசினாங்க எங்கள் பகுதியில். அதாவது இதுக்கே உதாரணம் சொல்கிறேன்னா, அந்த கலாச்சாரம் இன்றைக்கு ஒரு நிமிஷம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதே சாதிக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அது பிறப்பால் உருவாகிய கலாச்சாரம். நான் கேட்பது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கின்றது, மனவேதனை வருகிறது. இப்போது அம்மா சொன்னாங்க, சசிகலா அம்மா, நல்லா கவனிங்க, இந்த வழக்கில் ஆழமான புரிதல். எந்த தொலைக்காட்சியும் வெளியிடலை, எந்த ஒரு தகவலும் வரல. நான் மட்டும்தான் அந்த செய்தியை பேசுகிறோம். உடனே எக்ஸ்தலத்தில் அவங்க பதிவு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க தெரியுமா? இதில் ரொம்ப கவனம் தேவை திமுக அரசு. உண்மையான குற்றவாளிகள் எவனுக்கும் சகாயம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த கேள்வியை தான் கேட்குது, யாருக்கு பின்னாடி இருக்கா? இப்போ நல்லா கவனிங்கண்ணா. இல்லை அதை தான் நான் சொல்கிறேன். இப்போது இது இந்த விசாரணையானது
இந்த நேற்று கூட வந்து வேற ஒரு இந்த வர்மா அவர்களுடைய அந்த 100 கோடி ரூபாய் அவரோட ஸ்டோர் ரூமில் இருந்ததை பற்றி நம்ம முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் ஹரிஷ் சால்வே வந்து ஒரு நீண்ட நெடிய எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு இருந்தார். நான் வந்து உறங்குவதற்கு முன்பாக அதை கேட்டேன். அது ரொம்ப லென்த்தியாக போச்சு, இருந்தாலும் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் சொல்ல ஃபேக்ட்ஸ். ஷார்ட்டா அதை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஹரிஷ் சால்வே சொல்கிறது இந்த முகாந்திரம் தான் ஒவ்வொரு நீதித்துறையிலும் இப்பேற்பட்ட வளைவு சுழிவுகள், அதாவது 2G வழக்கில் சொல்கிறாரு. அப்போ இருந்தபோது வந்து நீங்கள் வந்து அப்போ இருந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நீங்கள் வந்து மினிஸ்ட்ரியே நீங்கள் வந்து குறை சொல்லியிருக்க வேணாமா, நீங்கள் ஏன் ப்ராசிக்யூஷன் இதை வந்து கொண்டு போகல? இதை தான் நான் இந்த கேள்வியை தான் மறுபடியும் இந்த கேஸில் கேட்குறேன். நீதியை வழங்கி இருக்கக்கூடிய நீதி அரசரை பாராட்டும் வேளையில் நீங்கள் ஏன் அந்த யார் அந்த சார்ன்ற விஷயத்துக்கு சிபிஐக்கு ஏன் இதை பரிந்துரைக்கவில்லை? இடைவெளிக்கப்புறம் இதை தான் வந்து சசிகலா அம்மையார் ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. இதுக்கு மேலே இருக்கிறவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் சிபிஐ அல்லது இதற்கு மேற்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்த ஒரு நீதித்துறை தான், தமிழகம் அல்லாத ஒரு நீதித்துறை தான். எப்படி வந்து வேற்று மாநிலத்தில் விசாரிப்பார்களோ அதே போன்ற ஒரு விசாரணை தான் இதற்கு தேவைப்படுகிறதே தவிர இவர்கள் வழங்கியிருக்க தீர்ப்பு இது வந்து அந்த குறிப்பிட்ட அம்பு மட்டும்தான் மாட்டி இருக்கு, வில்லு எங்கே இருக்குன்னு தெரியல. திரு பாக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளர். நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் மதிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய நீதிபதிகளுக்கு இதில் எந்த விதமான இன்டென்ஷன் கிடையாதுங்கிறத ஓப்பன் டெக்ளரேஷன் டு பி மேட். இப்போ இவன் மேலே போட்டிருக்கக்கூடிய செக்ஷன் என்ன? 12 குற்றங்கள். பிஎன்எஸ்எஸ் பிரிவில் 11 குற்றங்கள் நிரூபணமாயிற்று. எல்லாமே ஒரு பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை வலிமையாக அளித்தல், சட்டவிரோத பெண்ணை அடைத்து வைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, கன்ஸ்ட்ரைன், நிர்வாணப்படுத்துதல், குற்றச்சாட்டுகளை பாருங்கள், நிர்வாணப்படுத்துதல், மிரட்டுதல், அந்தரங்கமாக தொலைபேசி அதாவது செல்ஃபோனில் படம் எடுத்து மிரட்டுதல், அல்லது அவர்களிடத்தில் ஏதாவது வழியில் பெண் மீது வன்கொடுமை, இவ்வளோ விஷயங்களில் 29 விட்னஸ், போலீஸ் தரப்பில் 75 சான்றுகள். இப்போ நூற்றுக்கணக்கான சான்று. ஆமாம், இல்லை 75 சான்று போட்டிருக்கு செக்ஷன். அப்போ இவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான், இவன் எப்படி ஒரு மனிதனாக இருந்தான்? ஒரு பிரியாணி சட்டியை வச்சுட்டு கொடுத்துட்டு இந்த வேலை செய்ய முடியுமா? கொஞ்சம் புத்தியங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் சார் சார் இருக்காங்க, யார் அந்த சார்? இல்லை, நான் இப்போ இந்த கேள்வியை ஒரு பத்திரிகையாளனாக ஒரு ஒரு முன்னாள் ஒரு என்னுடைய கேள்வி சொல்லுங்கள். நண்பர் சரவண பெருமாள் கடைசியில் சொன்னது என்ன கரெக்ட், சரியாப்பட்டது, சரியானது, நியாயபூர்வமான கேள்வி, துல்லியமானது. அதாவது பிடிபட்டது அம்பு, வில் இன்னும் பிடிபடவில்லை. அம்பு தான் பிடிபட்டிருக்கு. இட் ஸ்பீக்ஸ் எ லாட். அந்த தொடரில் சொற்றொடர் வந்து 1000 விஷயங்களை பேசுகிறது. ஏன் அப்படின்னா, ஒருவர் தவறு செய்கிறார், தண்டனை பெறுகிறார், முடிஞ்சு போச்சு. இல்லை, அவர் தவறு செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பவர்கள் யார்? அவர் தவறு செய்யும்போது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது யார்? அவர் தவறு செய்யும்போது பிடிபட்டால் அவர்கள் அதிகமாக அவரது இது விசாரணை நடத்த வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம் என்று வலியுறுத்துவது யார்? ஒருவேளை அவர் நான்காவதாக ஒருவேளை அவர் இந்த விசாரணையெல்லாம் நிறைவு பெற்று தண்டனை கிடைத்த பிறகும் சுபா மேடம் வர்றேன், அவருக்கு அந்த தண்டனையிலிருந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு தருவது? அப்பீல் போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய இருக்கு. அந்த மாதிரியான அழுத்தங்கள் தருவது யார்? இதுதான் மிக 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 முக்கியமானது. ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்கம், ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்டதில்ல, சமூகம் சார்ந்தது சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் இப்படி ஒருவருக்கு ஒரு விடுப்பு, எல்லா விதமான பாதுகாப்பும், சேஃப்டி வளையங்களும் இருந்தால் நாளை தினம் தவறுகளை, குற்றங்களை, பாதகங்களை செய்பவர்களுக்கு சாதகமாக சூழல் அமைந்து விடுமோ என்கிற அச்சம். தப்பு ஒன்றும் இல்லை சார், ஒருத்தன் ராங் சைடில் இப்போ சைக்கிள் ஓட்டி போகிறான்னு வச்சுங்களேன், பின்னாடி இருக்கிறவோ போகலாம் போல இருக்க, அவர் மாட்டிக்கல அப்படின்ட்டு செய்வான். இது சமூக கேடு. ஒரு அரசியல் குற்ற சம்பவங்கள் அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்தில் அடைக்க விரும்பலை. இது ஒரு சமூக மிகப்பெரிய கேடு. இதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது யார்? ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் ஊடகத்தில் வந்து செய்தியைத்தான் நான் பதிவு செய்கிறேன். படித்தது என்னன்னா, ஞானசேகரன் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் வீட்டில், இவருடைய வீட்டில், ஞானசேகரனுடைய வீட்டில்
ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் அமர்ந்து உணவு அருந்தியதாகலாம் பதிவாகி இருக்குது, புகைப்படங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன பின்னணி? ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். அது வந்து எதேச்சையாக நடந்த சம்பவங்கள் இருக்கலாம். ஒரு நபர் இன்னொருத்தரோட ஃபோட்டோ எடுக்கிறது சாப்பிட்றது. ஆனால் என்னன்னு விளக்கிட்ட பிரச்சனை இல்லைல்ல, பிரச்சனை கிடையாதுல்ல. அதுதான் மிக முக்கியம். அப்புறம் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் விசாரித்து கொண்டிருந்த போது டிஎஸ்பியாக இருந்த ராகவேந்திரா பதவி விலகினார். ஏன் அந்த கேள்வி வருதுல்ல, அதுக்கு என்ன விளக்கம்? இப்போ he was appointed, he has to take more அவருக்கு உடம்பு சரியில்லை, இல்ல அவர் வெளியூர் போறாரு. ஏன் அன்எக்ஸ்பெக்டடா ஸ்கிப் ஆகணும்? ஏன் இந்த கேள்விக்கு பதில் இப்போ 2 கேள்வி வருதுல்ல. யார் அந்த சார்? ஏன் ராஜேந்திரா வெளியே போனா? ராகவேந்திரா ரவி விலகினார் என்பது இந்த இதெல்லாம் இது ஏற்கனவே நண்பர். அப்ப அவருக்கு என்ன பிரஷர் வந்துச்சு? அவருக்கு என்ன பிரஷர் வந்துச்சு? அவருக்கு என்ன மன அழுத்தம் வந்தது? இதெல்லாம் விளக்க வேண்டியது அரசாங்கம். இதில் வந்து மற்ற விஷயங்கள் இல்லை. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க, அவ்வளோதான். நண்பர் பத்மநாபன் ஒரு அழகாக சொன்னார், இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு, ஒன்றுமே இனிஷியேட் பண்ணுறதுக்குள்ளேயே அவசரமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போலீஸார் வந்து ஏன் சொல்லணும், இல்லை யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்ற தகவல் அழகாக சொன்னார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பாக்கி சார். இப்போ ஒரு சட்டியில் பிரியாணி போடுறவனுக்கு மேலே இவ்வளோ செக்ஷனா படம் எடுக்கிறானா? நல்லா கேட்குறேன். அவனுக்கு படம் எடுக்க முடியுமா? சட்டவிரோத நடவடிக்கை எடுக்க முடியுமா? அவன் மேலே 34 கேஸ் வருமா? நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா. டெய்லி காலையில் கோயம்பேடுக்கு போகிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 500-100 கிலோ காய்கறி வாங்கி விற்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கி. என் மேலே எப்படி 34 வழக்கு பதிவாகும்? நல்ல கவனிங்க. அதாவது எப்படி வெளியில் இருக்க முடியும்? நல்ல கவனிங்க. அந்த 34 வழக்கு வந்து அதாவது அது வரலாற்று குற்றவாளிகள் மீது மட்டும்தான் வர முடியும். ஒரு பெண்ணை பார்க்கிறான், உணர்ச்சி வசப்படுகிறான், கையை பிடித்து இழுத்து விட்டான் என்றால் அவன் மீது வேறு குற்றங்கள் இருக்காது. ஏதோ அவன் டென்ஷன் ஆகி படிச்சுட்டான். ஆனால் இவன் மீது 34 குற்றங்களும் அடுக்கடுக்கான எஸ்என்எஸ் பிரிவுகளிலும் இவன் மீது வழக்கு இருக்கின்ற போது இவன் பிறப்பால் ஒரு கடுமையான குற்றவாளியாகும். இவனுக்கு பின்னால் ஒரு மாபெரும் கும்பல் இருப்பதாக கேள்வி கேட்டால் என்ன பதில்? ஒரே ஒரு தகவல் சொல்ல, என்னோட அனுபவத்தின் அடிப்படையில் சொன்னேன். மறைந்த தி பெஸ்ட் டிஜிபி, நான் பெரிதும் மதிக்கிற அற்புதமான மனிதர் ஸ்ரீபால், அவர் காவல்துறை ஆணையராக 5 ஆண்டுகள் இருந்தார். சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையராக அவரோடு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நேர்காணலாம் அந்த பத்திரிகை அவர் சொன்னார், குற்றவாளிகளில் தே ஹேவ் அ சைக்காலஜி. திருடுறவன் திருடி தான் வீட்டுக்கு போய் கொள்ளடிச்சுப்பாங்க, பொம்பளைப்படுத்தி தான் ஒன்றும் பண்ண மாட்டான். சில பேர் வந்து அந்த நோக்கமும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான. அதனால தான் அவர் சொல்லுவார், ஒரு குற்றவாளியை பிடிச்சி நீ இந்த பொண்ணு மேலே கை வச்சுட்டேன்னா அவன் பயப்படுவான், டென்ஷன் ஆகிடுவான். இது மாதிரி குற்றங்கள்ல ஒரு செலக்ஷன் ஆஃப் குற்றங்கள் மட்டும் தான் செய்வான். இப்போ நீங்க திரைப்படங்களை கூட பார்த்துருப்பீங்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு கொள்ள மட்டும் அடிச்சுட்டு போவான். ஆனால் இந்த ஞானசேகரன் விஷயத்துல எப்படி இருக்கு? அனைத்து விதமான குற்றங்கள் இல்ல. நாங்க we have to discuss here the desk. A lot of the people they have been watching. We put it appropriate evidence here. 35 வழக்கு இருக்கு. நான் சொல்லல. இன்னைக்கு முதல் தீர்ப்புல 35 வழக்கு, அவன் மீது பதிவு செய்யப்பட்ட 11 செக்ஷன் இதுல இருக்கு. இல்ல ஒரே I will add one more point. அதோட நிறுத்தி இது பண்ணிக்கிறேன். ஆள் கடத்தல் அப்படின்னு சொன்னா இல்லையா, இட்ஸ் நாட் சச் an ordinary offense, சீரியஸ் அஃபென்ஸ். ஏனென்றால் பயங்கரவாதமும் ஆள் கடத்தலும் சம்பந்தப்பட்டது. பயங்கரவாதம் செய்வான். இத்தனை குற்றங்கள் மட்டும் இல்ல, தேச விரோத செயலும் இருக்கக்கூடுமோ? இருக்கலாம். மத்திய என்ஐஏ போன்ற நிறுவனங்கள் இவர் மீது விசாரணை நடத்தினா நம்ம பேசுவோம் சார். என்னோட கருத்து. சுபாமா நீங்க சொல்லுவாங்க. நான் இப்ப இந்த கேள்விகளை தான், உங்களோட புதிய கேள்வி ஒண்ணும் இல்லை, நீங்க சொல்லுங்கம்மா. சார், ஆக்சுவலா இந்த வழக்கு விசாரணை நடந்த முறையை நம்ம முதல்ல பார்க்கணும். தாமாகவே முன்வந்து நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்தது. இந்த வழக்குல முக்கியமான ஒரு விஷயமாக அந்த குற்றம் சொன்னவர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தகவல் அறிக்கை, எஃப்ஐஆர்னு சொல்லப்படுற முதல் தகவல் அறிக்கை லீக் ஆயிருக்கு. அது ஏன் கேட்டபோது டெக்னிக்கல் கிளிட்ஜ்னு சொன்னாங்க. சமீபத்தில் நடந்த அரக்கோணம் அந்த நிர்வாகியின் விஷயத்திலும் இதே மாதிரியே நடந்தது. அப்ப இன்னுமே அந்த டெக்னிக்கல் கிளிட்ஜ் இருக்கா, அதை இன்னுமே சரி செய்யல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது, அந்த மாணவியினுடைய மன உளைச்சல், அவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்காக கிட்டத்தட்ட 25 லட்சத்தை நஷ்ட ஈடாக தமிழக அரசு வழங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட் வந்து உத்தரவிட்டதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இதை வந்து 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிச்சாங்க சிறப்பு புலனாய்வு குழுல. சோ இப்படியெல்லாம் செஞ்சுதான் டிசம்பர் 28 சிறப்பு படை அமைக்கப்பட்டு ஜனவரி 5 ஆரம்பிச்சு இன்னைக்கு 157வது நாள்ல இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க.
இதுல வந்து ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. நாங்க 157வது நாள்ல வந்து இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டோம், நீங்களாம் 5 வருஷமா ஒரு வழக்கு நடத்திட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 157வது நாளில் தீர்ப்பு கொடுத்தது பெரிதல்ல. முதலில் இவர் வந்து இந்த கட்சியை சார்ந்தவரே கிடையாது, இவர் எங்க கட்சி ஆட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்பர் 1. 2வது, கட்சியில இவர் போறது, இந்த கொடியில வந்து பேரணியில போறதெல்லாம் காமிச்ச அப்புறம் ஏதோ கட்சியில ஒருத்தர் இருக்காருங்கிறதுக்காக எல்லாருமே குற்றவாளி ஆயிட முடியுமா அப்படிங்கறத சொன்னாங்க. அடுத்தது, இவர் மிகப்பெரிய ஒரு அமைச்சரோட, தற்போது அமைச்சரா இருப்பவருடைய புகைப்படம் வெளியாகி அவங்க கூட ஒன்னா உணவு அருந்துதல், அவங்க கூட அடிக்கடி பேசுறதெல்லாம் வெளியான பிறகுதான் இவர்கள் வந்து இந்த கட்சியை சார்ந்த நிர்வாகியினை ஒத்துக்கொண்டிருக்காங்க சமூக வலைத்தளத்துல. இதெல்லாம் நான் இங்க பதிவு செய்யணும்னு சொல்றேன் சார். அதை தாண்டி நீங்க 11 செஷன் சொன்னீங்க இல்லையா, அதுல முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 329 படி மாணவியின் விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடந்து கொள்ளுதல், 87 படி வலுக்கட்டாயமாக மிரட்டி ஆசைக்கு இணக்கப்படுத்துதல், 127ல 2ல மாணவியின் உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், ஒண்ணுமே ஒரு விஷயமே இல்லாம காயத்தை ஏற்படுத்துதல், 126 2 படி மாணவியை செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், சட்டப்பிரிவு 66 தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி அனுமதியின்றி பெண்ணை தவறாக புகைப்படம் எடுத்து அதை பரப்புதல், வெளியிடுதல், தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 4 சட்டப்படி 44 படி மாணவியின் தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதலை நடத்துதல், கொலை மிரட்டல் விடுத்தல், வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல், மாணவியின் விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்புணர்வு செய்தல், மாணவியை கடுமையாக தாக்குதல், இந்த மாதிரி 14 குற்றப்பிரிவுகள் அவர் மேல வந்து கேஸ் வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். 12 வழக்குல கிட்டத்தட்ட 11 பிரிவுகள்ல இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ குற்றம் சாட்டப்பட்டு இவர் முன்னே பாத்தீங்கன்னா இந்த குற்றம் எல்லாமே எப்ப பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பகல்ல சாதாரணமா ஒரு தொழிலாளியாக ஒரு குடும்ப தலைவராக அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ நான் உழைக்கிறேன் பாருன்னு போய் செய்யறாரு. ஆனா நைட்ல இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யறாரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து எவ்வளவு மெயினான இடத்துல இருக்கு. இந்த பக்கம் கவர்னர் மாளிகை இருக்கு, அந்த பக்கம் ஐஐடி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நபர்கள்லாம் அங்க இருக்காங்க. அந்த இடத்துல செவுத்துல இவ்வளவு பெரிய ஓட்டை, அது செவுத்துல ஓட்டையா இல்லைன்னா நம்முடைய தமிழக அரசின் நிர்வாகத்தில் ஓட்டையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நமக்கு வருது. தொடர்ந்து இந்த வழக்குல ஒரு பக்கம் பாட்டாளி கழகத்துல பாரதியார் அழகா ஒரு வார்த்தை சொல்வார் சார், அர்ஜுனன் வாயிலாக சொல்வார், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும். அதன் பேர் காண்டீபம் என்ற போர்ல காண்பா, அதன் பேர் காண்டீபம் அப்படின்னு சொல்லிட்டு பீமனுக்கு பதில் சொல்றதா ஒரு இடத்துல வந்து பாரதியார் குறிக்குவார். அந்த மாதிரிதான் சொல்றேன், நீங்க குற்றங்கள் செய்யலாம், இந்த நிர்வாகி அந்த நிர்வாகிங்கிறது பிரச்சனை இல்லை, யார் செய்தாலும் குற்றம் குற்றமே. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத இந்த நீதிமன்ற தீர்ப்பு உறுதியளித்திருந்த அதே நேரத்தில் இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருக்குமே குற்றவாளிங்கிற தீர்ப்பு கிடைச்சிருக்கா, நீதி கிடைச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளால முன்வைக்க முடியுது. இதுல நீங்க 157வது நாள்னு பெருமைப்படுறீங்க, ஆனா 20-25 ஆண்டு காலமாக இன்னுமே கூட குற்றங்கள் நிரூபிக்கப்படாத வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த இடத்த பதிவு செய்யறேன். இன்னைக்கு காலையில நான் செய்தித்தாளை எதேச்சியா பார்த்திருந்த போது ஒரு விஷயம் வந்து எனக்கு கண்ணில் பட்டது. மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு ஏற்படுத்திய அந்த வழக்குல 28 கால கருவை கலைவதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்கு. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். மாற்றுத்திறனாளி பெண் 28 கால கருவை கலைப்பதற்கு அரசே அனுமதி கொடுத்திருக்குன்னா அப்ப எந்த அளவு இந்த குற்றங்கள் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒருங்கானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக இந்த விஷயத்தை இங்க முன்வைக்க விரும்புறேன். சரி சுபா சார், நீங்க சொல்லுங்க. சார் சொன்னார் நீதியரசரை பற்றி நீதிமன்றத்தை பற்றி சொன்னார். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போயிடுமோன்ற ஒரு அச்சம் இருக்குது எந்த விதத்தில் எப்படின்னா, அந்த நீதியரசர் நடத்தியிருந்தால் ஏகப்பட்ட கேள்வியில் கேட்டிருக்கலாம். பிற்காலத்தில் கேட்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. தெர் இஸ் லாட் ஆஃப் ஜுடிஷியரி. அதனால் இல்லை இவங்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் நீதியரசர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சிஎம் சொன்னார், மேடம் சொன்னது போல் இவங்க சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க. புகைப்படம் வந்து யார் வேணாலும் எடுக்கலாம், யார் வேணாலும் போடலாம். அவருடைய பேர் முரசொலியிலேயே வந்ததன பிறகு தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஞானசேகரன் வந்து எங்கள் கட்சிக்கு சம்பந்தப்பட்டவர் என்ற ஒரு நிலையை. தயவு செய்து இதுக்கெல்லாம் காரணம் மடைமாற்றும் அரசியல் சார்.
அந்த மடைமாற்றும் அரசியல் செய்கிறதுனால தான் இவங்களால அதாவது ஒரு குற்றம், பாலியல் குற்றம் நடக்கலாம், ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கலாம், அனைத்து துறையிலையும் உங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அதற்கு ஒற்றை காரணம் கூட்டணியை வலுவாக வைத்துக்கொண்டு மடைமாற்றும் அரசியல் செய்து கொண்டு மொழி அரசியலும் பிரிவினை அரசியலையும் மாநில சுய உரிமை அரசியலும் பேசி அவர் டெல்லிக்கு போனார், எதுக்கு போனார்னு கேள்வி கேட்குறீங்க. அவர் வந்து மோடியை போய் கெஞ்சுவதற்கு போல எதிர்க்கட்சியாக இருக்கின்ற மோடியை அதிகமாக விமர்சனம் செய்த ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் போனதுக்கு காரணம் என்னென்னா, சிதம்பரம் அவர்களும் மத்தியிலிருந்து வந்த குழுனுடைய தலைவரும் செல்வ பெருந்தகையும் திமுக விட்டு வெளியில் வர போகிறோம், நாங்கள் 40 சீட்டு ஆட்சியில் பங்கு அது கொடுத்தா தான் நாங்கள் வருவோம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஒய் காண்ட் வி ட்ரை ஃபார் ஆல்டர்னேட்டிவ் அலைன்ஸ்ன்னு அவர் மேலடைய பார்வையாளர் சொன்னதுனால அந்த வார்த்தை சோனியா காந்தியினுடைய வார்த்தையா அல்லது இவர்களுடைய வார்த்தையா என்ற சந்தேகம் வந்து பதட்டத்தில் தான் அவர் டெல்லிக்கு போயிட்டு சோனியா காந்தியினுடைய வாயில் வந்ததான்றது தெரிஞ்சுக்கிட்டு வந்து. இப்போ நீங்க சொன்னது சரி. ரேவந்த் ஒரே ஒரு வரி சார், ரேவந்த் ரெட்டி அவர் என்ன சொல்றாரு, சந்திரசேகர் ராவ் அவர் மோடி அவர்களை விரோதியா பாவிச்சாரு, அதனால தான் தோத்து போனாரு. நான் வந்து 50 முறை பார்க்கறதுக்கு கூட நான் தயார் எப்படின்னு மக்களுக்காக சொல்றாரு. அதனால யாரு ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர். அந்த மாதிரி சிஎம் மோடி அவர்களை ஒரு பிரதமராக நாட்டினுடைய கஜானா சாவி கையில் வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆளுமை படைத்த தலைவராக நீங்க பார்க்காம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி அக்கப்போர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 1 ஆ 2 சார் அவங்களுடைய இப்ப நாம பேசுற தலைப்பு அது சரிதான். இட் டசன்ட் மேட்டர் ஹியர். இப்போ வந்து இது ஒரு மேட்டர் அல்ல. ஒண்ணே ஒன்று சொல்றேன், ஒரு விவாதம் 1 மணி நேரம் பேசுறோம். 1 மணி நேரத்தில் அந்த பாலியலை மட்டும் பேசிட்டு அவங்க தப்பிப்பதற்கு நம்ம ஒரு வழியை கொடுத்துட விடக்கூடாது. இதை ஒரு வாய்ப்பாக கொண்டு நேரம் ஒரு 2 நிமிடம் 1 நிமிடம் செலவு செய்து அனைத்து விஷயத்தையும் ஒரே ஒரு பாலியல்ல பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, டாஸ்மார்க்ல 1000 கோடி பிரச்சனை, போக்குவரத்துல பஸ்ல வந்து மழை தண்ணி வருது, எல்லாம் பஸ்ஸும் நிற்குது, கல்வியில் பிரச்சனை, ஆசிரியர் இல்லை, போதைப் பொருள் மலிவாக இருக்குது, பொருள் அழிக்கிறாங்க, பிடிச்சவனை பிடிக்கல, குடிநீர்களில் கலப்படம் இருக்குது, இறப்பு கேட்டால் அதுக்கு ஒரு சால்ஜாப்பு, ஆன்மீகத்தில் ஒரு திருநங்கை போட்ட தாலியை திருடுற ஒரு ஆட்சியாக இருக்குது, கனிம கொள்ளையில் 5 ஆண்டு 30 ஆண்டு காலம் அதை நீட்டிக்கிறாங்க. ஒரு 6 மாதம் 8 மாதம் ஒரு கனிமம் சுரங்கத்தில் ஒரு 5 பேர் மரணித்த காரணம் என்னன்னா பராமரிப்பு சரியாக இல்லை. அந்த மாதிரி அதை 30 ஆண்டு நீடித்தா எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், சொல்லிட்டே போகலாம். அதனால தயவு செய்து வேண்டுவதெல்லாம் ஒரு திமுக ஆண்டால் என்ன அதிமுக ஆண்டால் என்ன அது வேற விஷயம். இருப்பினும் ஆளுகின்ற கட்சிகள் தன்னுடைய நிலை உணர்ந்து தமக்கு வெற்றி தந்தது மக்கள் என்பதை உணர்ந்து குறைந்தபட்சம் மக்கள் மீது அக்கறை கொண்டு ஜெயிச்சு வாங்க, ஏதோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி அது நிஜம்னு தோன்ற அளவுக்கு இப்போ நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஏதோ ஒன்று போட்டோம். ஆக மொத்தத்தில் நீங்க உங்களுடைய மக்கள் நலனையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரணபெருமாள் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. சார், அதாவது இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் இதை வந்து மேலும் இந்த விசாரணை மென்மேலும் இதில் என்ன வேறு என்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்றதை ப்ரோவ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இதை வந்து ஞானசேகரனை மட்டும் வந்து நீங்கள் அதை மையப்படுத்துறதுனால அதோட முடிஞ்சு போச்சு. அவனுக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு. 2ஆம் தேதி என்ன கண்டென்ட்னு வரப்போகுது. பட் ஆனால் இது வந்து அப்படி கொண்டு போக முடியாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு. இப்போது இது வந்து மென்மேலும் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றது வெளியே வரலை அப்படி அந்த தீர்ப்பில். திரு சரணபெருமாள், ஒருமித்த கருத்தாக அனைவரும் இதை மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னா, இதுக்கு வந்து தக்க தண்டனை. எனக்கு வந்து இதை வந்து இந்த தீர்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து யூபி யோகி ஆதித்யநாத் ஸ்டைலில் வந்து அவங்க வீட்டெல்லாம் இடிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா இவங்க அப்படின்னு புல்டோசர் பாபாவா இவங்க மாறுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வந்தாலும் இனிமேல் வரக்கூடிய சந்ததியர்கள் ஒரு சிறு துளி அளவு கூட தப்பு எண்ணம் கூட வரக்கூடாது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து தக்க தண்டனை கொடுத்தாதான் இது வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படும். புல்டோசர் வருமானு பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு 2 மனைவிகள்னு சொல்கிறாங்க. முதல் மனைவி வந்து பள்ளியில் படித்து கொண்டிருந்த மாணவியை வந்து இது பண்ணி கர்ப்பமாக்கி ஒரு வழியாக அதை வந்து பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணி
அவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2வது மனைவி வந்து ஏதோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்வதாகவும், அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானசேகரன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ரோமியோவாக வலம் வந்திருக்கிறார். பல வருஷம் வந்திருப்பான். ஆமாம், பல வருஷம் வந்திருப்பான். அதாவது அவன் என்ன மிரட்டி இருக்கான்னா, நான் வந்து வைரல் பண்ணி உங்கள் அஃபிஷியல்ஸ்க்கெல்லாம் பரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவனுக்கு எந்த அளவுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் வரைக்கும் அவனோட ரீச் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த கோட்டூர்புற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் பல பெண்களினுடைய ஆபாச படங்களையும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஃபோட்டோவை எடுத்து வாட்ஸ்அப் குரூப்புகளில் சர்க்குலேட் செஞ்சு அதை வந்து ஒரு யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி சரி, இவனுடைய கொடுமைகள். அது இல்லாமல் டெம்பிள் லேண்டை வந்து கிராப் பண்ணியிருக்கான், கோயில் அபகரிச்சிருக்கிறான். இவன் மேலே இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது. இதெல்லாம் வந்து யார் ஒரு தகுந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு இருந்தால்தான், இல்ல நீங்க சொன்ன அந்த சாரனுடைய ஆதரவு இருந்தால்தான் இதையெல்லாம் செய்வார்கள். எனக்கு நன்றாக தெரியும். அரசியலை வந்து நான் 85 உற்று நோக்கி இருக்கிறேன். என்னோட பகுதிகளில் என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடக்குது, அந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி அரசியல் பின்பலம் இருந்தால்தான் ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் வந்து தீர்க்கமாக படித்திருக்கிறேன், பத்திரிகைகள் வாயிலாகவும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் வடசென்னை பகுதியில் இதை விட கொடுமைகளாக வடசென்னை பகுதிகளில் இன்னும் வெளிவராமல் இருக்குது நிறைய விஷயங்கள். பாக்கி சார், இப்போ ஒரே ஒரு கேள்வி, இதற்கு தீர்வு என்ன? ஒரு தந்தையாக இந்த பெண் பிள்ளைகளை இவ்வளோ அவலப்படுத்துது. ஒரு கல்லூரிக்குள்ளே போய் படிக்கிற பிள்ளையை 7:30 மணிக்கு ஒரு ரவுடியவன் ஒரு படிக்கின்ற கல்லூரி யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு எவ்வளவு வலிமையாக வந்துச்சு. ஒன்று, எவ்வளோ வலிமை வந்திருக்கும், எவ்வளோ அதிகாரம் இருந்திருக்கும், எவ்வளவு மமதை இருந்திருக்கும். இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஒரு உலக அளவில் பெருமைக்குரிய ஒரு பெரிய கேம்பஸ். சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லுங்கள். இப்போ நான் சாதாரணமாக இருக்கேன், பப்ளிக் பிளேஸ், பஸ் ஸ்டாண்ட், ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி கொஞ்சம் நேரம் திரும்பி இருக்கும்போது என் பேக்கில் கஞ்சா பேக்கெட் வச்சுட்டாங்க சின்னதாக. என்னை போலீஸார் சோதனை செய்தால் என்ன செய்வார்கள்? விசாரணையே கிடையாது. குண்டாஸில் போடுவாங்களா இல்லையா? ஒரு சின்னது, நான் சம்பந்தப்படாத, நான் அறியாத சூழலில் நான் வெளிநாடுகளுக்கு சென்று வரும்போது கோலாலம்பூரில் யாரோ முன்பின் தெரியாத ஒரு கேட்டார், நீங்கள் தங்க செயின் போடுவீங்களான்னு கேட்டார். எனக்கு தங்க செயின் இல்லை, தங்க மோதிரம் எதுவும் கிடையாதுன்னு. அப்போ நான் அவரை வந்து விலகி போயிட்டார். போன பிறகு இன்னும் நண்பர் ஒருத்தர் சொன்னார், அப்படி கேட்பாங்க, தயவுசெய்து அதுக்கு சம்மதம் பண்ணிக்கிட்டாதீங்க, நீங்கள் தங்க சங்கிலி போடுங்க, சென்னையில் வந்தோடனே இன்னார் வருவாரை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. இது சொல்வது என்ன காரணம்னா தங்க கடத்தல். இந்த மாதிரி கஞ்சா இதுக்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, அது போல இந்த பாலியல் புகார் அப்படின்னா கூட்டாஸ் என்கிற அளவுக்கு சட்டம் வந்தால், ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி நிரபராதிகள் தண்டிக்கப்படாமல் கவனமாக கொண்டு போகணும். அது உண்மைதான். அது நம்ம வந்து அது நிரபராதிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு தானே, அவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆகையினால அந்த நடவடிக்கையில் தண்டனைகள் தீவிரமாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும். அவ்வளோ. எல்லாரும் ஒரு பாயிண்ட், இதை மட்டும் ஒரு அரை நிமிஷம் நேரம் முடியுது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி 2001 2006 பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு முன்ன வந்த அந்த 1996 2001 வரைக்கும் ஆட்சி அப்போ வந்து ஃப்ரீ பார் ஓவர் நைட்ல என்னென்னமோ நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து 2001 6 பீரியட்ல இந்த மாதிரி ட்ரக்கு உடன் செயல்படக்கூடிய 4 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் திண்டாட்டம் அப்படின்ற நடந்த பார்கள்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஏன்னா இதற்கு இந்த பார்கள் நடத்தியவர்களும் முக்கியமான சார்களுக்கும் தொடர்பு உண்டு. சுருக்கமா ஒரே ஒரு கருத்து. ஆக்சுவலா இதுக்கு வந்து நீங்க யார் பொறுப்பு எடுத்துக்கணும்னு முன்னாடி திரு சரவணா திருமால் சார் கிட்ட கேட்டுக்கீங்க. நான் அதுக்கு பதில் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் சார். இந்த பொறுப்புங்கிறது சமூகத்துல ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும் சார். நம்ம வீட்டுல எப்படி பெண்கள் நடத்துறோமோ அதே மரியாதைய நீங்க வந்து எப்படி பெண்களுக்கு வந்து வெளியில போய் எப்படி பழகணும், செய்யணும், கூட எப்படி இருக்கணும் சொல்லி கொடுப்பதை தாண்டி ஒரு ஆண்களுக்கு பெண்களை எப்படி மரியாதை செய்ய வேண்டும் அப்படிங்கறத நீங்க வீட்டுல இருந்து கொண்டு வாங்க. திரைப்படங்கள்ல வாடி போடி சொல்றாங்கன்னா அவங்க படத்துக்கு வசனத்துக்கு எதிராக அதை ரசிச்சுட்டு போயிடலாம். ஆனா அதையே நீங்க நடைமுறையா சமூகத்துல கொண்டு வரும்போது பெண்கள் மீதான மரியாதை போய்விடுகிறது. 2வது, அரசியல் ரீதியாக இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அடுத்த கட்சியில ஒரு தவறு நடந்தா, ராஜஸ்தான்ல ஒரு தவறு நடந்தா, மகாராஷ்டிரால ஒரு தவறு நடந்தா, எங்கெல்லாம் பாஜக மாநிலங்கள் ஆடுதோ அங்கெல்லாம் ஒரு
பெண்களுக்கு எதிரான பிரச்சனைனா இங்க மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்துறாங்க. ஆனா இதே தமிழ்நாட்டுல நடந்ததுன்னா கூட இருக்கும் கூட்டணி கட்சிகள் வாயை மூடிக்கொண்டு இருப்பது ஏன்? உங்களுக்கு கூட்டணி கட்சியோட தர்மத்தின்படி நியாயத்தின்படி நீங்க சரியாக செயல்படுறீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அதை அனைத்து கட்சிகளும் முன்னின்று செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சார் இங்க நான் சொல்ல ஒரு அரசு நாடக மாடல் அரசு அது நிறுத்தப்படணும். தயவு செய்து மக்கள் எதில் எடுத்தாலும் யார் அந்த சார் பாலியல்லையும் அந்த யார் அந்த சார் நேற்று அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு 811 கோடி விவசாய கொள்முதலில் யார் அந்த சார், கள்ளக்குறிச்சியில் யார் அந்த சார், எங்க பார்த்தாலும் யார் அந்த சார் யார் அந்த சார். இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி ஒரே ஒரு அரசுக்கு ஒரு வேண்டுகோள். மதுரையில் அலங்காநல்லூரில் ஒரு சுகர் ஃபேக்டரி சர்க்கரை ஆலை மூடப்பட்டிருக்கு. அதுக்கு 30 கோடி தேவை. அந்த 30 கோடி கொடுத்தா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் அத்தனை வியாபாரிகளும் சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு. 30 கோடி என்பது பிடிஆர் சொன்ன 30,000 கோடி எங்க, 30 கோடி எங்க? தயவு செய்து அந்த 30 கோடி தனிப்பட்ட முறையில் திமுக நிதியில் இருந்தாவது தந்து அந்த ஆலையை திறந்து அந்த விவசாயிகளை காக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள். நேர்களே, இந்த தலைப்பில் நாங்கள் பேசினாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை ரொம்ப அவலை. போதை கலாச்சாரம், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை, அரசினுடைய சட்ட ஒழுங்குகள் கேள்வியாக இருக்கிறது. அரச பிரதிகளும் சசிகலா அம்மையார் சொன்ன மாதிரி தமிழகம் பெண்கள் வாழ தகுதியற்ற தமிழகமாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த 4 ஆண்டு பெண்களுக்கான புது மாநிலம், பெண்கள் முன்னேறி இருக்காங்க, 40% வேலைக்கு வராங்கன்னு சொல்றோம் சார். சரி, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ் பிள்ளைகள் எல்லாம் அகதிகளாக மாறுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் சொன்னார்கள். அதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம், மறுபடியும் சொல்கிறோம். விசாரணைக்கு முன்னால் அரசு யாருக்கும் சகாயம் செய்யக்கூடாது என்று சொன்னார். இன்றைக்கு பொது ஊடகத்தில் பொது புத்தியில் இந்த கேள்வி எழும்புகிறது. இது மனசாட்சியோடு காற்றொலியிலே நாங்கள் பதிவு செய்து வருகிறோம். இந்நிகழ்ச்சியில் எங்களோடு சிறப்புமிக்க பல கருத்துக்களை வைத்திருக்கிற சரவணபெருமாள் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, அதை போன்று திரு செங்கி பத்மநாபன், சுபாஷ் சதீஷ், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.